கொடுக்கும் எங்கட கபூலியத்தை விளங்கி கொள்ளும். இப்படியாப்பட்ட ஒன்று கூடல்ல, இப்படியாப்பட்ட மஜ்லிஸ்களுக்கு, இப்படியாப்பட்ட நிகழ்வுகளுக்கு நாங்க செய்த பங்களிப்பு போதும் எங்கட கபூலியத்தா அல்லது அதற்கு எதிர்முரணானதா என்றதை விளங்கி கொள்ளும். 3 பேர் வந்து உட்கார்ந்தாங்க மஜ்லிஸ்ல, 3 விதமாக உட்கார்ந்தாங்க. நபி அவங்க 3 பேருடைய முடிவையும் சென்றாங்க. ஒருத்தர் அல்லாஹ் நெருக்கி கொண்டார், ஒருத்தர் அல்லாஹ் தூரமாக்கி கொண்டார், அடுத்தவரையும் அல்லாஹ்வை விட்டுட்டார். அல்லாஹ் என்ன முறையை பொருந்திக் கொள்வானா? உம்மத்துல மன்னிச்சு கொள்ளணும் இருக்கிற கவலையான செய்திதான். அன்று தொடக்கம் இருந்த ஒரு கவலையான செய்திதான் தீனுடைய மஜ்லிஸ்களுக்கு உம்மத்துடைய முக்கியத்துவம் மிக குறைவு. அதனால என்ன பேசுறோமோ அது பேசுறவர் கேட்கிறவர் இல்லாத வாழ்க்கையில அமரக்கூடிய பாக்கியம் குறைஞ்சு போகும். அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானா? இந்த மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்வானா? இதனால தான் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறக்கி அல்லாஹ் படிச்சு தந்தார் எனக்கு எப்படி உட்காரணும் என்றது. சஹீஹுல் புகாரி இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷரஹ் நவவில, ரியாதுஸ் ஸாலிஹீன்ல, அஸ்கார்ல, ஹதீஸ் ஜிப்ரீல் பல கிதாபுகள்ல வந்திருக்கு இந்த ஹதீஸ். ஜிப்ரீலுடைய ஹதீஸ் உலமாக்கள் பேர் வச்சிருக்கிறாங்க. ஏன் ஜிப்ரீலுடைய ஹதீஸ்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து படிச்சு கொடுத்தாங்க எப்படி உட்காரணும். இதுல ஷதீதுல் பயாத் شديد شباب الشعر لا يرى عليه اثر السفر. سبحان الله. அல்லாஹ் பொருந்திக் கொள்வானா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இதுக்கு வரும்பொழுது எப்படி வந்தாங்க தெரியுமா? வெள்ளை ட்ரெஸ், ரொம்ப பியோ வெள்ளை. இந்த அளவு கேட்டா லா யுரா அலைஹி அத்ரு ஸஃபர், ஒரு கருப்பு கோடு கூட வைத்து இல்லை கூட, பிரயாணத்துடைய எந்த ஒரு அடையாளமும் இல்லை, அவ்வளவு சுத்தமா வந்தாங்க. தலைமுடியெல்லாம் வால், கருப்பு நிற முடி, சுர்ராவுகள் எழுதுறாங்க தலைய நல்ல வாரி இந்த பூசி. எந்த அளவு இந்த மஜ்லிஸுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுப்போமோ அந்த அளவு அல்லாஹ் எங்க வாழ்க்கையை தீனுள்ள வாழ்க்கையாக மாற்றுவாங்க. அல்லாஹ் கபூல் செய்வாங்க. ஹாஜி சாஹிப் இதற்கு ரொம்ப வலியுறுத்துவாங்க. அல்லாஹ் இதை செய்வாங்க. அல்லாஹ் எங்களை எல்லாரையும் பொருந்திக் கொள்வோம். சஹாபாக்களுக்கு இப்படி தீனுடைய மஜ்லிஸ்கள் அதிகமாக கிடைக்கல என்றால் நாங்கள் சந்தோஷப்படுவோம். மனக்குள்ளே காட்டினார். நுகருக்கு முன்னால பெண்கள் பயம், நுகருக்கு பிறந்த ஆண்கள் பயம், பல பயம், ரேடியோ திறந்தாலும் பயம், மொபைல் எடுத்தாலும் பயம், இறஞ்சிருக்கு. சஹாபாக்களுக்கு இப்படி பயான் கிடைக்கிறது. அவர்களுக்கு ஒரே ரிவாயத் இருக்குது ஹயாத்து சஹாபால. ஒரு நாள் பயான், ஒரு நாள் ஃபுல்லா கம்ப்ளீட் பயான், சுபஹிலிருந்து இலா ஸலாத்தில் இஷா, இஷா தொழுக வரைக்கும் ஃபுல் நாள் பயான், ஒரே ஒரு நாள். ஆனா அல்லாஹ்வுடைய கிருபையால மாஷா அல்லாஹ் எங்களை போல யாரும் இல்லை, அவ்வளவு பயான் கேட்கிறோம் நாங்க. உம்மத்தில் அமல் காண்றது பேசக்கூடிய நாடும் தான். எங்களிடத்தில் அமல் ரொம்ப குறைவு, மேலானவர்கள் ரொம்ப குறைவு. பேசுகிற விஷயங்கள் ஒரு சொத்துமான ஒரு விஷயத்தை எடுத்தால் இன்னைக்கு நாங்கள் எங்கேயோ போய்த்துருவோம். காரணம் என்னன்னா, கேட்கறதுல இந்த மஜ்லிஸுக்கு கொடுக்கிற ஒழுக்கத்துல நாங்க விட்ட புறப்பாடுதான், அதுல விட்ட புறப்பாடுதான் இவ்வளவு தூரம் பின்னடைவாக இருக்கு. இந்த காலத்துல பேசுறது முக்கியம் அல்ல, இந்த மஜ்லிஸ் ஒழுக்கத்தை தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மதீனாவுடைய மிகப்பெரிய இமாம், அவரை போல அறிஞர் யாருமே இல்லை. வெளிநாட்டிலிருந்து புள்ளகள் வருவாங்க, மாணவர்கள் வந்து அந்த மஜ்லிஸ் உட்கார்வாங்க. ஆயிரக்கணக்கான புள்ளகள், ஆயிரக்கணக்கான மாணவர்கள் செல்வாங்க. நாங்க வாரதிக ஹதீஸ் கேட்க இல்லப்பா, இமாம் மாலிக் இந்த மஜ்லிஸுக்கு வந்தா எப்படி ஒழுக்கமா உட்காருவார் தெரியுமா? ஹதீஸ பேசும் பொழுது எவ்வளவு பக்குவமாக பேசுவார் தெரியுமா? அந்த ஒழுக்கத்தை படிச்சுக்கொள்ள, அந்த நன்னடத்தையை விளங்கிக் கொள்ள
தான் நாங்க இந்த இடத்துக்கு வாரோம் என்று சொல்லுவாங்க. அல்லாஹ் என்னைய உங்களையும் பொருந்திக் கொள்வானா, அல்லாஹ் கபூல் செய்வானா. பேசுற ஒவ்வொரு விடயத்தையும் அமல் செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானா. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா இபாதிஹி அல்லதி இஸ்தஃபா அம்மா பஅத். فقال الله تعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العظيم. عن أبي هريرة قال قال صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام. மேலான கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நீண்ட நேரம் பேசுறதுக்கு இல்லை, பேச்சு எல்லா இடத்திலையும் நிறைஞ்சிருக்கு. பயான், வழிகாட்டல், எழுத்து மூலம், வாய் மொழிச்சல் மூலம், பல விதத்திலையும் இன்னைக்கு உம்மத்தில் வழிகாட்டல் நிறைஞ்சிருக்கு. ஆனா நான் நீங்களும் எப்பொழுதும் மேலானவர்களே, அல்லாஹ் எனக்கு முதலாவது பாக்கியம் செய்யணும், எங்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் பாக்கியம் செய்யணும். சுப்ஹானல்லாஹ். இந்த வாழ்க்கை அல்லாஹ் எதிர்பார்க்கிறது வெளித்தோற்றம் அல்ல. இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வலா இலா ஜிசாதிக்கும் வலாகின் யன்துரு இலா குலூபிக்கும். மேலானவர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரே ஒரு சொத்து, இந்த வாழ்க்கையுடைய நோக்கம், இந்த உலகத்தை படைச்சதனுடைய நோக்கம், நபிமார்கள் அனுப்பினதனுடைய நோக்கம், குர்ஆனை இறக்கியதனுடைய நோக்கம், ரமலானுடைய நோக்கம், ரமலானுடைய நோக்கம் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். ஒரே ஒரு நோக்கம், வெளி தோற்றம் அல்ல, பரிசுத்தமான உள்ளம். என்ன செய்வோம், என்ன செய்யும், எதை யோசிக்கணும், எதை முயற்சி செய்யும். இல்லாமல் அல்லாஹ் பிகல்பின் சலீம், கல்வி சலீம், உள்ளம் அல்லாஹ்வுக்கு முக்கிய உள்ளம். என்ன சொல்ற, தொழுகிறோம், உள்ளம் காலி. ராபியா பஸரியா அந்த காலத்துல ஜுனைத் பகதாதி கஅபத்துல்லாஹ் முன்னகால தவாஃப் செஞ்சு கொண்டிருந்தாராம். ராபியா பஸரியா அல்லது அடவியா பல நாள் படிச்சு கேட்டாவும் எதுக்கப்பா நீ தவாஃப் செய்கிறாய்? ஜுனைத் பகதாதி மிகப்பெரிய ஆளு. அவர் சொன்னாராம், இதோ இருக்குது காபா, காபாவை தவாஃப் செய்வேன் என்றார். சொன்னாராம், அல்லாஹ் பாதுகாக்கட்டும், அல்லாஹ் பாதுகாக்கட்டும், இந்த கல்லால் கட்டப்பட்ட இந்த கட்டிடத்தை தவாஃப் செய்கின்றாய், அதுவல்ல தவாஃப், அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுகின்றேன் என்ற உணர்வுதான் தவாஃப். மேலானவர்களே, அன்பானவர்களே, தொழுகையும் இதை போலதான். அப்படியே wudu செஞ்சோம், இங்க வந்து தக்பீர் கட்டினோம், முழுந்தெழும்பினோம், இதுவல்ல தொழுகை. ஹதீஸ் இருக்குது முத்தகப்ல, நாம எல்லாம் படிக்கிறோம். இன்னமா யதகப்பல் அல்லாஹ் மன் தவாதஅ லில்லாஹ். யார் தொழுகை அல்லாஹ்விடத்துக்கு வேணும் தெரியுமா? யார் உள்ளத்தையும் சேர்த்து தொழுதார்களோ அவர்களுடைய தொழுகை தான் கபூலியத் என்றால் என்ன சொல்றது ஹதீஸ்? இந்த எல்லாத்துடைய நோக்கம், இன்னைக்கு நான் நீங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கிறோம், ரமலான் வந்து இருக்குது, இவ்வளவு பெரிய முயற்சி செய்கிறோம், நாங்கள் எல்லாம் பெரிய ஒரு முயற்சியில் இருக்கிறோம். என்ன நோக்கம் வேறானவர்களே? என்ன நோக்கம்? அமளிபாதத்தை கூட்டுறதா? அமளிபாதத்தை கூட்டுறதா நோக்கம்? உம்ராக்கு போற வீதத்தை கூட்டுறதா நோக்கம்? தொழுகையாளியை கூட்டுறதா நோக்கம்? இல்லவே வேறானவர்களே, உலகத்துடைய அறிவு அமளிபாதத் குறைஞ்சு போகும் என்ற செய்தி வந்தில்லை. உலகத்துடைய அழிவு ஹதீஸ் சொல்லுது, உள்ளம் நாசமடையும், உள்ளத்தில் பக்குவம் இருக்காது, உள்ளத்தில் இஸ்லாம் இருக்காது, உள்ளத்தில் ஈமான் இருக்காது. அத்தக்வா ஹாஹுனா,
வெளிரங்கம் எல்லாம் இருக்கும். அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. அல்லாஹ் பரிசுத்தமான உள்ளத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. பரிசுத்தமான உள்ளம், இதுதான் அல்லாஹ்வுக்கு வேணும் மேலானவர்களே. பரிசுத்தமான உள்ளம் சம்பாதிக்கிறது லேசல்ல, ரொம்ப தியாகம் செய்யணும். அஃபஹஸிபதும் லம்மா யஅலமுல்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும், ஒரு திருமறை வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான், நீங்க நினைக்கிறீங்களா லேசா சொர்க்கத்தை தந்துருவோம் என்று? தொழுதுட்டீங்க, ஹஜ் செஞ்சிட்டீங்க, ஏதோ ஒரு அமல் இபாதத்தை செஞ்சிட்டீங்க, நாங்க சொர்க்கம் தருவோம் என்று நினைக்கிறீங்களா? இல்ல மேலானவர்களே, உள்ளத்தை சமைச்சு, உள்ளத்தை பக்குவப்படுத்தி, உள்ளத்தை அல்லாஹ்வுடைய அன்பால நிறைச்சி, அல்லாஹ்வுடைய சங்கிதானத்துக்கு கொடுப்பைத்து சேர்க்கிறது இருக்குது. அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் பாக்கியம் செய்யணும். அதுக்கு அல்லாஹ் உதவி செய்யணும். அதுக்கு நாங்க முயற்சி செய்யணும். அதுக்கு நாங்க தெளிவு செய்யணும். பெரிய கஷ்டம். உள்ளத்தை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். லேசில்ல மேலானவர்களே, லேசில்ல மேலானவர்களே. ஒருத்தர் ஜிஹாதுக்கு போனார் நபியோட காலத்துல. சில ரிவாயத்துல பேர் கூட இருக்குது அந்த சஹாபி, அந்த மனிதனுடைய கிர்கரா, பிஃபத்ஹில் காஃப் வ கஸ்ரிஹா, ரெண்டும் இருக்குது. கிர்கிரா, கிர்கரா ரெண்டும் இருக்குது. ஒரு மனிதர் இருந்தார், பெரிய வணக்கசாலி, பெரிய இபாதத்தாளி. ஒரு நாள் ஜிஹாதுக்கு போனார். பல ஜிஹாதுல பங்கெடுத்தவர் தான் அவர். ஜிஹாதுக்கு போனார். சுப்ஹானல்லாஹ், கடுமையான யுத்தம் செஞ்சார். எதிரிகள் அனைவரையும் வீழ்த்தினார். எல்லாரையும் கொலை செய்தார். வெற்றி கிடைச்சிச்சு சஹாபாக்களுக்கு. கடைசியாக சுப்ஹானல்லாஹ் யுத்தம் முடியல, தாக்கப்பட்டார் அவர். தாக்கப்பட்டு சஹாபாக்கள் பிடிச்சி சுமந்து வந்து ஒரு மூலையில வச்சிருக்கிறாங்க. எல்லாரும் சுகம் விசாரிக்கிறாங்க, நண்பாராயம் சொல்றாங்க, எல்லாரும் புகழ்றாங்க. சுப்ஹானல்லாஹ், நான் என்ன சொல்றது? இன்னைக்கு புகழிகள் தான் அதிகம் மேலானவர்களே. நாங்க புகழை கேட்டு கேட்டு நாங்க எங்களை கொண்டுட்டோம், எங்களை நாங்க அழிச்சிட்டோம். தனிமையாக இருக்கிறதுக்கு கை கொடுக்கிறோமா? எங்களோட குறைகளை பேசி அதை தெரிஞ்சு அதுக்கு கண்ணீர் வடிக்கிறதுக்கு நேரம் வச்சிருக்கிறோமா? எங்க நேரம் வச்சிருக்கிறோம்? ரமலான் வந்தா கூட உம்மத்துக்கு பிஸி. ரமலான் வந்திருக்கிறதே கொஞ்சம் பக்குவம் அடைய. ரமலான் என்ன திட்டம்? என்ன திட்டம் ரமலானுடைய? இராமர்களை ஒன்று நாங்க விலகிக் கொள்ளணும் தெளிவாக. ரமலானுடைய திட்டங்களில் மிக முக்கியமான திட்டம், சஹாபாக்கள் போட்ட முதலாவது திட்டம் என்ன தெரியுமா? இஹ்திகாஃப் ஹயாத்தாக்குறது. இஹ்திகாஃப் எதற்கு? மஸ்ஜித ஹயாத்தாக்கவா? இல்ல மேலானவர்களே, உள்ளத்தை உயிர்ப்பிக்க, இந்த உள்ளத்தை தனிமையில் இருந்து உயிர்ப்பிக்க. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, ரமலான் வரும் முதலாவது யோசிப்போம், முதலாவது திட்டம் போடுவோம், முழு ரமலானையும் மஸ்ஜித்ல கழிக்கிறதுக்கு. சிலவங்க சொல்லுவாங்க, அபூ ஹுரைரா கஷ்டமப்பா இது, நான் வீட்டுக்கு போகணும். அப்துல்லாஹ் பின் உமர் பல சஹாபாக்கள் இருக்கிறாங்க. சிலவங்க அபூ ஹுரைரா இது 30 நாள் அஸ்ஹாபு சுஃபா மஸ்ஜித்ல, நாங்க வீட்டுக்கு போகணும். வீட்ல நாங்க இந்த அமல ஹயாத்தாக்குறோம். இத்திகாஃப் அல்ல, உள்ளத்தை உயிர்ப்பிக்கிறது. மேலானவர்களே, அல்லாஹ் கிருபையால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கபூல் செய்யணும். உங்களை எங்கள் அனைவரையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்ளணும். இந்த மஸ்ஜிதில பார்க்கிற ஒரு சந்தோஷமான செய்தி, 3 வருஷம் 3-4 வருஷம் இருக்கும்னா அல்லாஹ் கபூல் செய்வாரா? இத்திகாஃப் கடைசி 10ல மிக முக்கியமாக நிர்வாகம், அதோட எங்கட வாலிபர்கள் அல்லாஹ் கபூல் செய்வாரா? உலமாக்கள் பெரும் ஒரு முயற்சி செஞ்சு இஹ்திகாஃப் 10 நாள் ஹயாத்தாக்குறீங்க. மேலானவர்கள், எதற்கு? இந்த உள்ளத்தை உயிர்ப்பிக்க. மேலானவர்கள், அல்லாஹ் கபூல் செய்யட்டும் அந்த தியாகத்தை, அந்த அமல் அல்லாஹ் உறுதி கொள்ளட்டும். சஹாபாக்களுடைய மிக முக்கியமான திட்டங்களில் ஒன்று, உள்ளத்தை உயிர்ப்பிக்க தனிமையில் உட்காருவார்கள். இன்னைக்கு நாங்க அதுக்கு நேரம் கொடுக்கவே இல்லை, அதை நாங்க சிந்திக்கிறது இல்லை. பரந்து மட்டும் எங்களுக்கு போதும். என்ன மேலானவர்களே, பரந்து எதை சாதிக்க போதும்? நாங்க சஹாபாக்கள் இடத்துல தஹஜ்ஜத் தனிமையான நேரம் கொடுப்பாங்க, உட்காருவாங்க, தொழுவாங்க, இஸ்திக்ஃபார் செய்வாங்க. அல்லாஹ் என்ன சொல்றதுனா, சில உலமாக்கள் கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க, சில உலமாமார்கள் அழுவார்கள், இரவு முழுவதும் அழுவார்கள். எந்த அளவுக்கு என்றால், பக்கத்துல உறங்குகின்ற மனைவிக்கு தெரியாது இவர் அழக்கூடிய அழுகை. இவர் உறங்கக்கூடிய மனைவிக்கு தெரியாது இவர் அழக்கூடிய அழுகை. முழு இரவும் தூக்கமின்றி அழுவார்கள். ஹஜ்ரத் ஷத்தாத் பின் அவுஸ் எவ்வளவு சிறந்த சஹாபி.
சுப்ஹானல்லாஹ், இரவில் தூங்க வருவார்கள், இஷாவை தொழுதுவிட்டு தூக்கம் வரமாட்டாது, துஆ செய்வார்கள், யா அல்லாஹ் நரகத்துடைய சிந்தனை எனது தூக்கத்தை பறித்து விட்டது, தூக்கம் இல்லையா அல்லாஹ். எழும்பி வுது செஞ்சு தக்பீர் கட்டி அழுகையோட நேரத்தை கழிப்பாங்க. முழு இரவும் தேவல்ல வேளாளர்களே, முழு இரவும் நான் வேண்டல்ல வேளாளர்களே, கொஞ்சம் சிந்திங்கோ, கொஞ்சம் முயற்சி செய்யுங்கோ. வாழ்க்கையில ரமலான் மட்டுமல்லாம நாளாந்தம் சுபஹுடைய அதானுக்கு முன்னால் எழும்பி வுது செய்து தஹஜ்ஜத் 2 தொழுது அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்களே, அல்லாஹ்விடத்துல கண்ணீர் வடிச்சு பாருங்களே. அல்லாஹ் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவான் வேளாளர்களே. உங்களுக்கு நாளாந்தம் அன்றாடம் காணுவீங்க உங்களோட உள்ளத்துடைய பரிசுத்தத்தை. மௌத்தாகும் பொழுது நேரடியாக காணுவீங்க இன்ஷா அல்லாஹ். முயற்சி செய்வோமா இன்ஷா அல்லாஹ். ரமலான் உள்ளத்துடைய பரிசுத்தம் முயற்சி செய்யணும். நாங்க அதுக்கு தான் இந்த ஒன்று கூட பேசினோம், கழிச்சோம், அப்படி ஏதோ கேட்டோம், இப்படி கடந்து போறது இல்லை வேளாளர்களே. அல்லாஹ்வுக்கு வேணும் இல்லாமல் அல்லாஹ் பி கல்வின் சரி, பரிசுத்தமான உள்ளம், பரிசுத்தமான உள்ளம். இந்த பரிசுத்தமான உள்ளத்தை எப்படி நான் நீங்க தயாராக்குற, இந்த பரிசுத்தமான உள்ளத்தை எங்க போய் சம்பாதிக்கிற, சொல்லி கொடுக்கலாமா? பயான கேட்டா எதை கொண்டு சம்பாதிக்கிற இந்த உள்ளத்தை? قد أفلح من زكاها وقد خاب من دساها. குர்ஆன்ல அதை விட ஆச்சரியம் ஒன்றுமே இல்லை. குர்ஆன் என்ன சொல்லுது தெரியுமா? யார் வெற்றியாளர் தெரியுமா? யார் வெற்றியாளர்? 11 இடத்தில் அல்லாஹ் சத்தியம் பண்றான். வஷ்ஷம்ஸி வதுஹாஹா வல்கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா வல்லைலி இதா யக்ஷாஹா வஸ்ஸமாஇ வமா பனாஹா வல்அர்தி வமா தஹாஹா வனஃஸின் வமா ஸவ்வாஹா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வதக்வாஹா. சுப்ஹானல்லாஹ். قد أفلح من زكاها وقد خاب من دساها. 11 தடவை சத்தியம் பண்ணிட்டு அல்லாஹ் சொல்றான், வெற்றியாளர் யார் தெரியுமா? வெற்றி பெறக்கூடியவர் யார் தெரியுமா? ஆண் பெண் யாரும் அல்லாஹ்வுக்கு முக்கியம் அல்ல. அரபி அஜமி வெள்ளையர் கருப்பர் செல்வந்தர் ஏழையர் படித்தவர் பாமரர் யாரும் அல்லாஹ்வுக்கு முக்கியம் அல்ல. பொதுவான சட்டம் قد أفلح من زكاها قد أفلح من زكاها. உள்ளம் யாருடைய பரிசுத்தமான உள்ளமுடையவர்களாக இருக்கிறார்களோ இவர்கள் நிச்சய வீருலகத்திலும் வெற்றி பெறுவார்கள். அதை தூசிப்படுத்தினவர், அதை அசிங்கப்படுத்தினவர், அதை பாவத்தை கொண்டு நிரப்பினவர் நிச்சயமாக வெற்றி பெற மாட்டார். அதுதான் அந்த கீர்கராவுக்கு நடந்துச்சு. யார் அந்த மனிதர்? நபியோட காலத்தில் இருந்தவர், பெரிய வணக்கசாலி, பெரிய யுத்தம் செஞ்சவர் கீர்கரா. கடைசியில தாக்கப்பட்டார். சஹாபாக்கள் சுமந்துட்டு வராங்க, வந்து ஒரு மூலையில வைக்கிறாங்க, குடிச்சு கொண்டு இருக்கிறார். எல்லாரும் நண்பராயம் செல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பார்த்துட்டு சொன்னாங்க, அந்த மனிதர் நரகவாசி என்றாங்க. அந்த மனிதர் நரகவாசி என்றாங்க. யுத்தம் செய்து யுத்தத்துல காயப்படுத்தப்பட்டு காயத்தோட வச்சு எடுத்திருக்கிறாங்க. சொன்னாங்க அவர் நரகவாசி என்று. சுப்ஹானல்லாஹ். என்ன சொல்றது? தொழுது நோம்பு பிடிச்சி ஜகாத் கொடுத்து ஜிஹாதும் செய்தவர் ஏன் நரகவாசி யா ரசூலல்லாஹ்? ஒரு பதில் செல்லல்ல. சஹாபாக்கள் சொல்றாங்க, ரூஹ் பிரிகின்றது. ஆச்சரியம். ஏன் நரகவாசி? நாங்க தேடி பார்த்தோம், ஆராய்ந்து பார்த்தோம். அவரது பொட்டணி, அவரது பேக், அவர் யுத்த கடத்துக்காக கொண்டு அந்த பேக்கை தொடர்ந்தோம். பல சாமான்கள் இருந்துச்சு. அந்த சாமான்ல ஒரு புடவை எடுத்தோம். எங்கடப்பா சொல்றேன், ஒரு நெஃப்டி, ஒரு கை துடைப்பம், ஒரு லேஞ்சி, ஒரு சிந்தொரு சால்வை, ஒரு புடவை எடுக்கிறோம். பார்த்தால் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சாட்சி, அந்த புடவை அனுமதியின்றி இவர் எடுத்திருக்கிறார். எங்கிருந்து எடுத்தார்? கனிமத்துடைய பொருள் பிடிக்கப்படுறதுக்கு முன்னால கனிமத்துடைய பொருள் இருந்து எடுத்து பேக்ல போட்டிருக்கிறார். மேலானவர்களே, அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அனுமதியின்றி எடுத்த ஒரு அற்ப புடவைக்கு அவர் நரகவாசியாக போறதாக இருந்தால் கொஞ்சம் மனசை கொண்டு கேளுங்கோ. பேசக்கூடிய நான் தொடக்கம் பேசுறேன். எத்தனை தவறுகள் வாழ்க்கையில நடக்குது, எத்தனை மக்களுடைய உரிமையை பறிக்கிறோம், எத்தனை மக்கள். பக்கத்து வீட்டாருடைய நிலைமையை கொஞ்சம் எடுத்து பாருங்க, ஊருடைய நிலைமையை கொஞ்சம் எடுத்து பாருங்க. சுப்ஹானல்லாஹ்.
ஒரு புடவை துண்டிக்கே நரகவாசி என்று நபி அவர்கள் கூறியிருந்தார். மேலானவர்களே, எத்தனை பேர் கண்ணியத்தை நினைச்ச மாதிரி இருக்கிறோம். வாய்க்கு வந்ததை பேசுறோம், வாய்க்கு கண்ட்ரோல் இல்ல, எழுத்துக்கு கண்ட்ரோல் இல்ல. எங்க போகுது உங்கள்? எங்க போறோம்? நாங்க யாரு? எங்கட பொறுப்பு என்ன? மேலானவர்களே, நாங்க முஸ்லீம்கள். எங்களை அல்லாஹ் விசாரிக்க இருக்கிறார் நாளை. இந்த விசாரணைக்கு நான் நீங்க சிந்தனையோட தான் இந்த வாழ்க்கையை கழிக்கணும். அப்படித்தான் எங்க பெரியார்கள் கழிச்சாங்க, எங்கட சகாபாக்கள் கழிச்சாங்க, எங்கட பெற்றோர்கள் கழிச்சாங்க, எங்கட இந்த ஊர்ல இருக்கிற முக்கியஸ்தர்கள் பழையவங்க மூத்தவங்களை கேட்டுவாங்களே, பக்குவத்தோட கழிச்சிருக்கிறாங்க, அடக்கத்தோட வாழ்ந்து இருக்கிறாங்க, ஒழுக்கத்தோட வாழ்ந்து இருக்கிறாங்க. ஏன்? நாம முஸ்லீம்கள். எங்களோட ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் அல்லாஹ் கிட்ட பதில் செல்லணும். அல்லாஹ் கிட்ட அல்லாஹ் கேட்பான், எதற்காக எதற்காக என்ன பதில் சொல்லுவோம்? மேலானவர்களே, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க? இந்த வாழ்க்கையில அல்லாஹ் சாட்சியாக இருக்கட்டும், நான் பேசின ஒரு வார்த்தையை கூட, நான் பேசின வார்த்தைகளில் ஒன்றை கூட நாளை கியாமத்தில் அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விக்குண்டான பதிலை தயாரிக்காமல் நான் ஒரு வார்த்தையை கூட பேச மாட்டேன். சுப்ஹானல்லாஹ். முஹம்மத் பின் ஃபுதைல் அல்-பல்கி, அல்லாஹ் சாட்சி, என் வாழ்க்கையில நான் வைத்த காலத்துகளில் ஒரு எட்டை கூட நாளை அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதிலை தயாரிக்காமல் ஒரு எட்டை கூட வைக்க மாட்டேன். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, சுப்ஹானல்லாஹ், அடுக்கிக் கொண்டே போகலாம். மேலானவர்களே, சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் கேள்வி கணக்கை பயந்து அல்லாஹ்வுடைய சங்கிதானத்தை முன்வைத்துதான் வாழ்க்கையை கழித்திருக்கிறார்கள். மேலானவர்களே, ஆனால் இன்று நாம் செய்த மிக பெரும் தவறு, எங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கு சுதந்திரம் தேவை. இந்த சுதந்திரம் என்ற பெயர்ல அனைத்தையும் இழந்துட்டோம். பெண்களுக்கு சுதந்திரம் தேவை. குவைட்ல பாருங்க, மஸ்ஜிதை கூட கட்டிட்டாங்க. யுஎஸ்ல பாருங்க, மஸ்ஜிதை கூட கட்டிட்டாங்க. இது மிக பெரும் கியாமத்துடைய அடையாளம். பெண்கள் ஹுதுபா, பெண்கள் அதான், பெண்கள் இமாமத் எங்க இருக்குது இஸ்லாத்தில்? மேலானவர்களே, சுதந்திரம் என்ற பெயரில், ஆரோக்கியம் என்ற பெயரில் மிக பெரும் சோதனைகளை நாங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் முஸ்லீம்கள், அதை மறந்துடக்கூடாது. கிர்கராவுக்கு நடந்தது இதுதான். அவரோட வாழ்க்கையில கட்டுப்பாடு இருக்கல, அவரோட வாழ்க்கையில பக்குவம் சுப்ஹானல்லாஹ் இழந்துட்டார். அந்த புடவை அனுமதியின்றி எடுத்தார். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நரகவாசியாக மௌத்தாக்கினார். எங்கட நினைப்பாடு என்ன? வேளாண்மைகளை என்ன செய்யணும்? நாங்க என்ன செய்யணும்? நாங்க தௌபா செய்வோம். ரமலானுடைய காலம், அல்லாஹ் மன்னிக்கிறார். தௌபாவுடைய காலம், ரஹ்மத்துடைய கடைசி பகுதி எட்டிருக்கிறோம். மேலானவர்களே, அல்லாஹ் ரமலானை தந்திருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன். நான் ஆரம்பமாக சென்ற எங்களோட உள்ளத்தை பக்குவப்படுத்தணும். தக்வா, எங்களோட உள்ளத்தை பக்குவப்படுத்தணும், எங்களோட உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தணும். உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தாததுடைய நிலைப்பாடுதான் கிர்கராவுக்கு நடந்துச்சு. சுப்ஹானல்லாஹ். இதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹூதுடைய அந்த வசனம் இறங்கியதிலிருந்து கண்ணீர் வடித்துன்றுதான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எனக்கு ஏண்ட கடைசி நேரம், ஏண்ட கடைசி முடிவு ஏது ஆகுமோ, என்னவாகுமோ? நபியோ கடைசி நேரத்தை பயந்தாங்க. கடைசி நேரத்தை சிந்தனையில வச்சு ரொம்ப தன்னை தானே கஷ்டப்படுத்திக் கொண்டு, சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு சிரமப்பட்டார்கள் தெரியுமா? தான் மட்டுமா, தன்னுடைய குடும்பம் மட்டுமா, தன்னுடைய சகாக்கள் மட்டுமா? சுப்ஹானல்லாஹ், மிக பெரும் தியாகம் செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலானவர்களே, அல்லாஹ் எங்களுக்கு ரமலானை தந்திருக்கிறான், ரமலானுடைய பாக்கியத்தை தந்திருக்கிறான். ரமலான்ல நான் நீங்க ஒவ்வொருத்தரும் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஒரு முடிவெடுப்போம். மேலானவர்களே, இன்றைய ஒரு முடிவோட நாங்க போவோம். மேலானவர்களே, அமல் இபாதத் அதிகரிக்கிறத போல, அமல் இபாதத்துக்கு முயற்சி செய்யறத போல, ஏந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த நான் நீங்க என்ன செய்வோம்? செல்லுங்களே, என்ன செய்வோம்? அல்லாஹ்வுக்கு வேறு உள்ளம் எப்படி பரிசுத்தப்படுத்துறது? எங்க பேச்சு இருக்கிறது? மேலானவர்களே, அன்பானவர்களே, நேசத்துக்குரியவர்களே, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அமலுக்கு தௌஃபீக் செய்வானாக. பேசுகிற விடயத்தை அமல் செய்த பாக்கியத்தை நசீவாக்குவானாக. ஒரே ஒரு விடயத்தை சொல்லி முடிச்சுக் கொள்வேன். எங்களோட உள்ளத்துடைய பரிசுத்தத்துக்கு அடிப்படை எங்களது நாவு. நாங்க பேசுகிற வார்த்தைகள், நாங்க கதைக்கக்கூடிய வார்த்தைகள்,
அது ஓய்வு நேரமாக இருக்கலாம், அல்லது இந்த நிகழ்ச்சியில நான் பேசுறதும் இருக்கலாம். நான் உங்களோட பயான் தான் பண்றேன், முதாக்கரா பண்றேன். இதையும் நாளை அல்லாஹ் விசாரிப்பார். எங்களோட உள்ளத்துடைய பரிசுத்தத்துக்கு முதலாவது நியத்து வேண்டும். மேலானவர்களே, நான் பேசுகிற பேச்சை சார்ந்ததுதான் நான் எழுதக்கூடிய வார்த்தை. நான் பேசக்கூடிய பேச்சை சார்ந்ததுதான் ஏண்ட வெப்சைட்டுகள் இருக்கக்கூடிய ஏண்ட அக்கவுண்டுகள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ், ஒவ்வொரு போட்டோஸ், ஒவ்வொரு எழுத்து, ஒவ்வொரு மெசேஜும் விளங்கிக்கோங்க, அது என்னுடைய வார்த்தையை போன்று. நூன் வல் கலமி வமா யஸ்துரூன். நாங்கள் எழுதக்கூடிய வார்த்தைகள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறார். மேலானவர்களே, அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு கட்டம் முஆஸ் பின் ஜபல் மிக முக்கியமான சஹாபி, அலம் பில் ஹலால் வல் ஹராம், ஹலால் ஹராத்தில ரொம்ப அறிவுடைய உலமாக்களுக்கு தலைவராக வரக்கூடிய ஒரு சஹாபி தான் நாளை கியாமத்தில முஆஸ் பின் ஜபல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட ஹதீஸ், பல விடயங்களை படிச்சு கொடுத்துட்டு ஈமான், தக்வா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் என்று பல விடயங்களை முஆஸ் பின் ஜபலுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுத்துட்டு கடைசியா ஒரு செய்தியை கேட்டாங்க. முஆஸ், அலா உக்பிருக பிமிலாகி ذلك குல்லி. முஆஸ், உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை படிச்சு தரட்டுமா? இவ்வளவு நேரம் தொழுகை சென்னேன், நோன்பு சென்னேன், ஜகாத் சென்னேன், ஹஜ் சென்னேன், பல கடமைகள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். 6666 குர்ஆன் வசனங்கள், 25 லட்சத்துக்கும் மேலான ஹதீசுகள், இது அனைத்துடைய சுருக்கம் ஒன்றை சொல்லி தரட்டுமா? சாராம்சத்தை சொல்லட்டுமா? கருப்பொருளை சொல்லட்டுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு குர்ஆனுடைய சுருக்கம், முழு ஹதீஸ்களுடைய சுருக்கம் முஆஸ கூப்பிட்டு சொன்னாங்க. வார்த்தையில சொல்லாம சொன்னாங்க, நாவ வெளியில் நீட்டி நாக்கை 2 கரத்தால் பிடித்து கூறினார்கள், முஆஸ் குஃப் அலைக ஹாதா, குஃப் அலைக ஹாதா. முஆஸ், நாவ பயந்துக்கோண்டா. இதுதான் தீனுடைய, இஸ்லாத்துடைய சாராம்சம் இந்த நாவு. என்ன சொன்னாங்க? இஸ்லாத்துடைய சுருக்கம், குர்ஆனுடைய சாராம்சம், ஹதீஸுடைய சாராம்சம். முஆஸ், ஒரே ஒரு விடயம், குஃப் அலைக ஹாதா, உன்ன நாவை நீ பயந்து கொள் என்றார்கள். மேலானவர்களே, கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களிடத்தில் எங்கட கண்ட்ரோலை விட்டு வெளியாகின உறுப்புகளில் ஒன்றுதான் எங்களுடைய நாவு. என்ன பேசுவது எங்களுக்கே தெரியாது. கோபம் வந்துட்டா அவர் இஷ்டம், நினைச்சத பேசுறார், நினைச்சதை எழுதுறார். மேலானவர்களே, அன்பானவர்களே, நேசத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உள்ளம் உங்களுடைய நிலைப்பாட்டுக்கு, எங்களுடைய கண்ட்ரோலுக்கு எடுத்து அதை பரிசுத்தப்படுத்த வேண்டுமாக இருந்தால் நான் நீங்க செய்ய வேண்டிய முதலாவது அம்சம் நிய்யத்து வைப்போம். எங்கட நாம கட்டுப்படுத்த பழகணும். ஒரே ஒரு ஹதீஸ் சொல்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, அல்லாஹ் சாட்சி, யார் இந்த நாவை பொறுப்பெடுப்பார்களோ எனக்காக, இந்த நாவை கட்டுப்படுத்த யார் பொறுப்பெடுப்பீர்களோ இந்த மஜ்லிஸில், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நாவை கட்டுப்படுத்த யார் பொறுப்பெடுப்பாரோ அவரை சொர்க்கம் நுழைவிப்பதை நான் பொறுப்பெடுக்கிறேன் என்றார்கள். நாவை கட்டுப்படுத்த நீங்க பொறுப்பெடுங்க, நபியவங்க பொறுப்பெடுப்பாங்க உங்களுடைய சொர்க்கம் கூட்டு போக. அவ்வளவு மிக முக்கியமான ஆயுதம், அவ்வளவு மிக முக்கியமான பகுதி எங்களுடைய நாவு. மேலானவர்களே, ரமலான் வந்தும் கூட இன்னும் பக்குவம் இல்லை எங்களுக்கு. பேசக்கூடிய நான் ரொம்ப தேவையுள்ளவன். அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு சிறந்த சஹாபி, எல்லாருக்கும் தெரிந்த சஹாபி. அபூ துஜானா பத்ர்ல கலந்து கொண்டிருக்கிறார், பைஅத்துர் ரித்வான்ல கலந்து கொண்டார்.
பத்ர் சொர்க்கவாதி. யாரு கலந்து கொண்டார்களோ பத்ருடைய யுத்தம் சுப்ஹானல்லாஹ் ஈமான சுப்பிய யுத்தம். அது சின்னொரு கூட்டம், மிக பெரும் எதிரிகளை எதிர்க்க வேண்டிய கட்டம். அந்த பத்ருடைய களத்தில் ஹதரத் அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். பத்ர் சஹாபி. அது மட்டுமல்ல மேலானவர்களே, பைஅத்துர் ரித்வான்ல கலந்து கொண்டவர், பல யுத்தங்கள்ல கலந்து கொண்டவர் மட்டுமல்ல, அவரது சிறப்பம்சம் அவருடைய மிக விசேஷமான ஒன்றுதான், மிக விசேஷமான தன்மை ஒன்றுதான். நபி அவர்களுடைய 23 வருஷ காலத்திலையும் நபி அவர்களோடு இருந்தவர். எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கல. நபி அவர்கள 23 வருஷ காலத்திலையும் சுஹ்பத் தோல்மைத்துவம் கிடைத்த சஹாபாக்கள் மிகவும் அரிது. பட்டியல் போட்டிருக்கிறாங்க அல்லமா ஹாஃபிஸ். 200 சஹாபாக்களுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைச்சிச்சு. அதில் ஒன்று அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு. நபி அவர்களோட மக்காலையும் மதீனால ரெண்டையும் இருந்தவர், எல்லா இடத்திலையும் இருந்த சஹாபி. அது மாத்திரமல்ல, மிக பெரும் சிறப்பு ஹதரத் அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹுடைய கையில தான் நபி அவர்களுடைய வாள் இருந்துச்சு. மஜ்லிஸ்ல பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கேட்டாங்க, என்ற வாள் இருக்குது, என்ற ஆயுதம் நபி அவங்களோட வாள். யார் எடுக்கிறது இந்த வாளை? யார் இந்த வாளுடைய உரிமையை பேணி வாளை சுமக்கிறதுக்கு யார் இருக்கிறீங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அமைதியாயிட்டாங்கப்பா. அந்த வாள் ஹக்க நான் எப்படி நிறைவேற்றுவது? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, வாள் எனக்கு விருப்பமான சாமன், நான் யா ரசூலல்லாஹ். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு எழுதினாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கும் விருப்பமான சொத்து என்ற கையில தாங்க. ஹஜ்ரத் உஸ்மான் ஒன்றும் பேசல, அமைதியா இருந்தார். ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு எழுதினாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு அந்த வாளை தாங்க என்று. அதனுடன் ஹதரத் அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு எழுதி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அதனுடைய உரிமையுடன் அந்த வாளை நான் சுமக்குகிறேன், என்னிடம் ஒப்படையுங்கள். நபி அவர்கள் தூக்கி கொடுத்தாங்க, இதாங்க வாள் வச்சுக்கோங்க. சுப்ஹானல்லாஹ். நீண்ட சம்பவம் மேலானவர்களே. மிக சிறப்பான சஹாபி ஹதரத் அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு. பல யுத்தங்கள்ல கலந்து கொண்ட சஹாபி. ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் நடந்த முஸைலமத்துல் கஸ்ஸாபுடைய மிக பெரும் யுத்தத்தில் மிக அழகாக, மிக துணிச்சலாக எதிரிகளுக்கு எதிர்ப்பாக யுத்தம் செய்த சஹாபி. சக்கராத் கடைசி நேரம். பத்ர் சஹாபி, பைஅத்துர் ரித்வான் சஹாபி, நபி அவங்களோட வாள் கையில் இருக்கக்கூடிய சஹாபி, அவ்வளவு சிறந்த சஹாபி. சக்கராத்தில் இருக்கும் பொழுது சஹாபாக்கள் வராங்க ஜியாரத்துக்கு. வந்து பார்த்தால் ஆச்சரியம் என்ன தெரியுமா? அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முகமோ பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது, ஜொலித்துக் கொண்டிருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். சில ரிவாயத்தில் இருக்குது, யதஹல்லல் கல் கமரி ஃபீ லைலத்தில் பத்ர். 17வது அன்று வரக்கூடிய சந்திரன் எவ்வளவு பிரகாசமோ அதை போன்று பிரகாசம் அபூ துஜானாவுடைய முகத்துல வீசிக் கொண்டிருக்குது. சில சஹாபாக்கள் போனாங்க, சொன்னாங்க, ஓ அபூ துஜானா, இவ்வளவு பெரிய சஹாபி, நிச்சயமாக இவ்வளவு சிறப்புகள் எல்லாம் நிச்சயமாக வெளியாகும். ஆனால் சந்தேகம், எதற்காக இந்த பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு நசீபாக்கி இருக்கிறார்? இவ்வளவு சக்கராத்துல, இவ்வளவு வருத்தத்தில், இவ்வளவு நெருக்கடியில் இருக்கும் பொழுது கூட உங்களுடைய முகம் இவ்வளவு அழகாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றது, பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. என்ன காரணம் என்று கேட்டார்கள். மேலானவர்களே, அன்பானவர்களே, நேசத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் விற்ற அமல் அதுதான், நாம் இழந்த அமல் அதுதான். இப்ப யோசிப்போம், எப்படி நாட்டை கட்டுப்படுத்துறது? எப்படி கட்டுப்படுத்துறது? இல்ல மேலானவர்களே, நாவை கட்டுப்படுத்துவது என்பதனுடைய சாராம்சம் குறைந்தது. மௌலானா தகி உஸ்மானி, பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய ஆளு, கூறுவார்கள், நாவுக்கு நீங்க செய்ய உரிமை 2. நாவுக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமை 2 இருக்குது. ஒன்று ஹராம், பாவம், தவறு, குற்றம், அநியாயம், இவைகளை பேசுறதை விட்டும் அல்லாஹ்வுக்காக நீங்க தவிர்த்து கொள்ளணும். பாவத்தை பேசக்கூடாது. நியத் வைப்போமா இன்ஷா அல்லாஹ், ஹிம்மத் வைப்போமா இன்ஷா அல்லாஹ். ஹராத்தை பேசக்கூடாது. இது முதலாவது கடமை. இரண்டாவது இந்த கடமை இதை செய்யலாம். முதலாவது கடமை. இரண்டாவது கடமை துஆ செய்யுங்க. அல்லாஹ் நசீபாக்குவார், அல்லாஹ் நசீபாக்குவார். நாவினால் பாவத்தை கண்டால் தடுப்பது, நாவினால்
இதுதான் நாவுக்கு செய்கிற 2 கடமைகள். மேலானவர்களே, அன்பானவர்களே, ஹதரத் அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்திலே இருக்கிறாங்க. சக்கராத்திலே இருக்கும் பொழுது சொன்னார்கள், எனது முகம் பிரகாசத்துக்குரிய ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? அபூ துஜானா பத்ர் என்றதை வச்சு பெருமைப்படல, பைஅத்துர் ரித்வானை வச்சு பெருமைப்படல, நான் நபி அவர்களோட பரநாள் இருந்தேன் என்றதை வச்சு நான் பெருமைப்படல, நபி அவர்களோட வாள் என்னிடத்தில் இருக்குது என்றதை நான் வச்சு பெருமைப்படல. ஏண்ட வாழ்க்கையில நான் ஆதரவு வைக்கக்கூடிய ஒரே ஒரு அமல் என்ன தெரியுமா? அல்லாஹ் சாட்சியாக இருக்கட்டும், இந்த நாவை எனது கட்டுப்பாட்டில் நான் வைத்திருக்கிறேன். இந்த நாவால் தேவையற்ற விடயத்தை நான் பேசினது கிடையாது என்றார்கள். இதான கண்ணியத்துக்குரியவர்களே, சொர்க்கம் போறது ரொம்ப லேசி, சொர்க்கம் போறது ரொம்ப லேசி. ஆனா நாங்க மகமையில் இருக்கிறோம், போதையில் இருக்கிறோம், பொடுப்போக்கில் இருக்கிறோம். அன்னாசு நியாம் இதா மாத்து இந்தமஹு, மக்கள் எல்லாம் தூக்கத்தில் இருக்கிறாங்க. ரூஹ் எடுக்கும் பொழுதுதான் கண் விழித்து பார்ப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். புகாரியுடைய ஹதீஸ் என்ன சொல்லுகிறார்களே, உங்க சொல்லி முடிச்சு கொள்றேன், நேரம் பேசிக் கொண்டே இருக்குது. சுப்ஹானல்லாஹ். என்ன சொல்றதுனா, இமாம் புகாரியுடைய ஒரு தலையங்கம் இருக்குது. இமாம் புகாரியுடைய ஒரு தலையங்கம் சென்றார். இமாம் புகாரி, நீங்க உறங்குறீங்க, பெரிசாவல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இமாம் புகாரி சொல்றாங்க, நீங்க தூங்குங்க, தூங்கிட்டு இரவில் நடு நிசியில திடீரென்று முழிப்பு வருது, கண் விழிக்கிறீங்க. கண் விழிக்கும் பொழுது ஒரு அமலை செய்ய, ஒரே ஒரு அமல். தூக்கத்துல கண் விழித்து பெட்ல இருப்பீங்க, நீங்க தூக்கமஸ்தோட இருப்பீங்க, நீங்க புது இல்லாம இருப்பீங்க. அந்த கட்டத்தில் அல்லாஹ் ஒரு அமலை உங்களுக்கு தந்திருக்கிறான். அந்த அமலை செய்தால் உங்களுடைய முழு பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான். மேலானவர்களே, என்ன அமல் சொன்னார்கள்? 2 வார்த்தை. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ், சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். எங்கட பாசல சொல்றேன்னா மூணாம் கலிமா நாலு கலிமா. யார் இந்த 2 zikரை 2 வார்த்தையை தூக்கத்தில் இடையில் கண் முடித்து யார் ஓதுவாரோ அவருடைய முழு பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான். அதே நேரம் அவன் ஏதாவது ஒரு தேவையை முன்வைத்தால் அந்த தேவையை அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான். அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான். மேலானவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பாக கேட்கிறேன், எங்களுக்கு இன்றைக்கு தேவை, நான் நீங்க உழைப்பு செய்ய வேண்டிய பெரிய பகுதி எங்களோட உள்ளத்தை நான் நீங்க பரிசுத்தப்படுத்தணும். எங்களோட உள்ளத்தை நான் நீங்க பரிசுத்தப்படுத்தணும் என்றால் முதலாவது நியத்து வைப்போம். ரமலான் பெரிய ஒரு சந்தர்ப்பம், ரமலான் பெரிய ஒரு சந்தர்ப்பம். இதற்கு எங்கட நாவை நாங்க கட்டுப்படுத்த பழகணும். அல்லாஹ் பெரிய பாக்கியத்தை நசீபாக்குவான். இன்றைக்கு நாம சமூகத்தில் கட்டுப்படுத்தப்படாததனால சமூகத்தில் ஏராளமான நஷ்டங்களை கண்ணூடாக பார்க்கிறோம். மேலானவர்கள், வாய்க்கு வந்ததை போல பேசுகிறது, நினைச்சதை பேசுறது, நினைச்சது எழுதுறது, நினைச்சதை கதைக்கிறது. சுப்ஹானல்லாஹ். பாகிஸ்தான்ல ஒரு ஆலிமை சந்திச்சோம். ஒரு ஆலிம் ஷியாவாக போய்த்திருக்கிறார். நாம போனோம் சியாரத்துக்கு, நாம போனோம் அவரை சந்திக்கிறதுக்கு. அந்த ஆலிம் சென்ற பதில் என்ன தெரியுமா? மௌலானா, நான் ஷியா இல்ல, நான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத், அஹ்லுஸ் சுன்னாவுடைய மதரசாவில் படித்த ஆலிம். எனது தாய் தகப்பன் அவர்களும் அஹ்லுஸ் சுன்னாவுடைய கொள்கையுடையவர்கள். ஆனால் நான் இன்று ஷியாவாக மாறி இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், எங்கட மஸ்ஜிது குறித்தவர்கள், எங்கட மஸ்ஜிதுக்குரிய மக்காமி சாந்திகள், எங்கட ஊர்வாசிகள் ஏன் பார்த்தா நியாயம் செஞ்சாங்க? என்ன செஞ்சாங்க? நான் எப்பொழுதும் ஒரு பழக்கம் ஒன்று, ஷியாக்களுடைய கிதாபை அதிகமாக படிப்பேன். ஆனால் ஷியா கொள்கை அற்றவர். ஆனால் சுப்ஹானல்லாஹ், இந்த தொடர்பை எனது கிராமம் விமர்சனம் செய்தார்கள். ஒரு கட்டம் எல்லாரும் முன்னுக்கும், எல்லாரும் பொதுமக்கள் இருக்கும் பொழுது எல்லாருக்கும் முன்னிலையில ஊர்ல மிக முக்கியமான ஒருவர் ஷியாக்காரர் என்று என்னை அவமானமாக பேசினார். அன்று முடிவெடுத்தேன். அந்த ஒரு வார்த்தைக்கு நான் முடிவெடுத்தேன், இதற்கு பின் நான் அஹ்லுஸ் சுன்னாவை சேர்ந்தவனாக இருக்கக்கூடாது, நான் ஒரு ஷியாவாக மாற வேண்டும் என்று முர்த்ததாக இருக்கிறார். மேலானவர்களே, அன்பானவர்களே, முர்த்தது போறது மட்டுமல்ல இங்க இருக்கிற பிரச்சனை. எத்தனை சமூக சேவைகள் எங்களது நாட்டை விட்டு, எங்களது கிராம
எங்களுடைய நாவால் அது ஓய்ந்து கிடக்கின்றது தெரியுமா? எத்தனை குடும்பங்கள் பிரிவடைந்திருக்கின்றது மேலாளர்கள், எத்தனை நண்பர்களுடைய நண்பத்துவம் பிரிந்திருக்கு. உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துறதுக்கு முதலாவது அல்லாஹ் தந்திருக்கிற மிகப்பெரிய ஆயுதம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. அல்லாஹ் பக்குவத்தை தருவானாக. அல்லாஹ் தூர சிந்தனையை நசீபாக்குவானாக. எங்களது நாவை நாம பாதுகாக்கிறது மேலாளர்களே, எங்களது நாவை பாதுகாக்கிறது. இரண்டாவது நான் சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நாவை முதலாவது பாதுகாக்கப்படுவோம். இரண்டாவது எங்கட உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துறதுக்கு சகாரத்துல் குலூப், இன்ன லிகுல்லி ஷைஇன் சகாரா வ சகாரத்துல் குலூப் திக்ருல்லாஹ். நபியோட சொன்னாங்க, எல்லா பொருட்களையும் சுத்தப்படுத்துறதுக்கு அல்லாஹ் ஒரு விஷயம் வச்சுதான் இருக்கிறான். ஒரு பொருள், ஒரு வஸ்து அல்லாஹ் வச்சுதான் இருக்கிறான். உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துறதுக்கு நீங்க ஒரே ஒரு ஆயுதம், திக்ர், அல்லாஹ்வுடைய சிந்தனை, இஸ்திக்ஃபார், தௌபா என்ற ஆயுதத்தை எடுப்போம். மிக விசேஷமாக இஸ்திக்ஃபார், ذிக்ர்கள்ல மிக சிறந்தது இஸ்திக்ஃபார். அஃதலு ذிக்ர் அல்ஹம்துலில்லாஹ், அஃதலு ذிக்ர் அஸ்தக்ஃபிருல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். ذிக்ர்கள்ல மிகவும் சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ். ஆனால் மேலானவர்களே, எங்கட உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துறதுக்கு மனசால கண்ணால கண்ணீர் வடிச்சு உள்ளத்தால தவறுகளை உணர்ந்து ஒரு இஸ்திக்ஃபார் செய்வோம். ஒரே ஒரு தடவை இஸ்திக்ஃபார் செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்ன சொல்றதுனா, ஒரு ஹதீஸ் இருக்குது, படித்த ஞாபகம், பல நாள் படித்து நான் அவரோட முகப்பத்துல பேசுறேன். இது என்னுடைய தலைப்பே அல்ல, இரக்கமாக சொல்றேன். பல நாள் படித்து முத்தஹத்த படித்த ஹதீஸ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி. யார் இந்த ஸிக்ரை 3 தடவை ஓதுவாரோ, ஹதீஸ் வருது, சுப்ஹானல்லாஹ் வ இன் கான ஃபர்ர மின ஸஹஃபி, கூறினார்கள், யுத்த களத்தை விட்டு ஓடிய குற்றம் அவன் மீது இருந்தாலும் சரி, அல்லாஹ் முழு பாவத்தையும் அந்த 3 வார்த்தைகளை கொண்டு மன்னிச்சு விடுவார்கள். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துறதுக்கு நான் நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான தன்மை, நான் நீங்க கொஞ்சம் தனிமையில் உட்கார்ந்து குறைஞ்சபட்சம் மேலானவர்களே ஒரு நாளைக்கு 300 தடவையாவது நாங்கள் இஸ்திக்ஃபாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு சிறந்த சஹாபி, எவ்வளவு பக்குவமான சஹாபி. செல்வாங்க இந்த அபூ ஹுரைரா, நான் ஒரு நாளைக்கு மாத்திரம் அன்றாடம் கிட்டத்தட்ட 12,000 தடவை இஸ்திக்ஃபார் செய்வேன். மேலானவர்களே, 12,000 தடவை இஸ்திக்ஃபார் செய்யலாம் என்றா நாங்க ஏன் செய்யாமல் இருக்கிறோம்? நாங்க யாரு? எங்கள் மீது எவ்வளவு தேவைகள் இருக்குது, எங்களை எவ்வளவு குற்றங்கள் இருக்குது. அதனால அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா எங்களுக்கு தந்த பெரியோரு சொத்து ரமதானுடைய காலம், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துற காலம். எங்கட பேச்சுகள் பக்குவம் அடைஞ்சிருக்கும், எங்கட பார்வைகள் பக்குவம் அடைஞ்சிருக்கும், எங்கட சிந்தனைகள் பக்குவம் அடைஞ்சிருக்கும், எங்கட தொடர்புகள் பக்குவம் அடைஞ்சிருக்கும். மேலானவர்களே, இந்த பக்குவமான காலத்துல மலக்குமார்கள் அதிகமாக இறங்கக்கூடிய இந்த காலத்துல நான் நீங்க இன்ஷா அல்லாஹ் ஒரே ஒரு முடிவோட போம். எங்கட உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துறதுக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த 2 ஆயுதம் ஆகும். குறைஞ்சது ஹராமானவைகளை எதிர்த்து பின்னால நான் பேச மாட்டேன். இரண்டாவது, நான் செஞ்ச தவறுகளுக்கு இன்ஷா அல்லாஹ் குறைந்தது அன்றாடம் நான் 100 தடவையாவது இஸ்திக்ஃபார் செய்வேன் என்ற முடிவோட போவோம். அந்த நல்லெண்ணத்தோட போவோம். அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா நம்மளை புரிந்து கொண்டு எங்களது குழந்தைகளுக்கும் இந்த நல்லவர்களுக்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. அல்லாஹ் பேசின அனைத்து விடயங்களையும் இஹ்லாஸோட மௌத் வரையில் அமல் செய்வதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم.
وسلم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين يا أرحم الراحمين يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين ويا أرحم الراحمين ويا أرحم الراحمين ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب يا الله ربي رحمانே இரக்கத்துக்குரியவனே சங்கைக்குரிய ரப்பே யா அல்லாஹ் எங்கள் அனைவரது பாவங்களையும் உனது தனிப்பட்ட தீர்ப்பையினால மன்னிச்சிரு யா அல்லாஹ் நீ மன்னிக்க கூடிய ரப்பு யா அல்லாஹ் நீ இரக்கமான ரப்பு யா அல்லாஹ் உன்னை தவிர எங்களுக்கு வேற யாரும் கிடையாது யா அல்லாஹ் எங்களை நீ பொருந்திக்கோ யா அல்லாஹ் எங்களுக்கு நீ ஹிதாயத் நசீபாக்கி யா அல்லாஹ் எங்களது உள்ளங்கள் உனது கரவசம் யா அல்லாஹ் உனது கரவசம் யா அல்லாஹ் யா அல்லாஹ் உள்ளங்களை சீராக்கிடு யா அல்லாஹ் உள்ளங்களை பரிசுத்தப்படுத்து யா அல்லாஹ் உள்ளங்களை தூய்மைப்படுத்து யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய ரூஹை கைப்பற்றும் பொழுது யா அல்லாஹ் பாவத்துடைய கரைகள் இருக்கக்கூடிய நிலைமையில எங்களை ரூஹ் எடுத்துறாதே யா அல்லாஹ் உள்ளங்கள் கருப்பற்ற நிலைமையில எங்களை ரூஹ் எடுத்துறாதே யா அல்லாஹ் பாவத்துடைய இன்பம் இருக்கும் பொழுது எங்களை ரூஹ் எடுத்துறாதே யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்து யா அல்லாஹ் உள்ளங்கள்ல யா அல்லாஹ் கோபமும் குரோதமும் வஞ்சகமும் நிறைந்திருக்கிறது யா அல்லாஹ் உனக்கு மாற்றமான வெறுப்பான பல தன்மைகளோட வாழ்றோம் யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளம் உனது கரவசம் யா அல்லாஹ் எங்களுக்கு நீ ஹிதாயத் நசீபாக்கி யா அல்லாஹ் எங்களது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்து யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே இரக்கத்துக்குரியவனே சின்னொரு வாழ்க்கையை எங்களுக்கு நசீபாக்கி இருக்கிறாய் யா அல்லாஹ் சின்னொரு அவகாசத்தை எங்களுக்கு தந்திருக்கிறாய் யா அல்லாஹ் நாங்கள் வெகு சீக்கிரமாக உன்னை சந்திக்க இருக்கிறோம் யா அல்லாஹ் உனது ஹபீபை சந்திக்க இருக்கிறோம் யா அல்லாஹ் அந்த சஹாபாக்களை சந்திக்க இருக்கிறோம் யா அல்லாஹ் மஹ்ஷர் மைதானத்துக்கு வர இருக்கிறோம் யா அல்லாஹ் கபர் எங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது யா அல்லாஹ் கபர் எங்களை அழைச்சிக் கொண்டிருக்கிறது யா அல்லாஹ் நாங்களும் மனதில் இருக்கிறோம் யா அல்லாஹ் நாங்களே குடும்பத்தில் இருக்கிறோம் யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே இரக்கத்துக்குரியவனே எங்களுக்கு நீ உதவி செய்ய அல்லாஹ் எங்களுக்கு நீ கிருபை செய்ய அல்லாஹ் எங்களுடைய அமல்களை நீ சீராக்கி யா அல்லாஹ் யா அல்லாஹ் உள்ளச்சத்தோட அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி யா அல்லாஹ் வெளி தோற்றம் மாத்திரம் செய்யக்கூடிய அமல்களை விட்டு எங்களை நீ பாதுகாத்து யா அல்லாஹ் எங்களோட குழந்தைகளை பாதுகாத்து யா அல்லாஹ் எங்களுடைய ஊர் மக்களை பாதுகாத்து யா அல்லாஹ் பூரா உலக முஸ்லிம்களையும் பாதுகாத்து யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே இரக்கத்துக்குரியவனே பல நூறு முதாக்கராக அன்றாடம் கேட்கிறோம் யா அல்லாஹ் பல புத்திமதிகளை செவிமடுக்கிறோம் யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே அமலுக்குரிய பாக்கியம் இல்லாமல் தவிக்கிறோம் யா அல்லாஹ் அமலுக்குரிய பாக்கியம் இல்லாமல் தவிக்கிறோம் யா அல்லாஹ் வாழ்க்கையில பாவங்கள் நிறைஞ்சிருக்குது யா அல்லாஹ் யா அல்லாஹ் வாழ்க்கையில பாவங்கள் நிறைஞ்சிருக்குது யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே எங்களுக்கு நீ உதவி செய்ய யா அல்லாஹ் எங்களை நீ பொருந்திக்கோ யா அல்லாஹ் எங்களை சக்கராத்த சீராக அமைச்சு யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கள் விசேஷமாக எங்களுடைய இந்த ஊரை நீ கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ் எங்களுடைய இந்த ஊரை நீ கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ் அனைத்து ஆண்களையும் மஸ்ஜிதோட இணைச்சிரு யா அல்லாஹ் அனைத்து ஆண்களையும் மஸ்ஜிதோட இணைச்சிரு யா அல்லாஹ் பெண்களுக்கு ஃபர்தாவுடைய வாழ்க்கையை நசீபாக்கி யா அல்லாஹ் பெண்களுடைய வெட்கத்தை இழக்க செய்து விடாதே யா அல்லாஹ் அது மிகப்பெரும் வேதனை யா அல்லாஹ் அது மிகப்பெரும் முசீபத் யா அல்லாஹ் பெண்களுடைய வெட்கத்தை பறித்து விடாதே யா அல்லாஹ் பெண்களுக்கு வெட்கத்தை நசீபாக்கி யா அல்லாஹ் அதற்குரிய ஃபர்தா இடக்கூடிய அந்த ஆயுதத்தவர்களுக்கு நசீபாக்கி யா அல்லாஹ் ஃபர்தா அணிவதில் என்கிற பெண்களுக்கு ஆசையை உண்டாக்கி யா அல்லாஹ் அதனுடைய மகத்துவத்தை விளங்கவே யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே இரக்கத்துக்குரியவனே சங்கைக்குரிய ரப்பே யா அல்லாஹ் ரமலான் இட்டிருக்கிறோம் யா அல்லாஹ் ரஹ்மத்துடைய கடைசி முதலாவது 10 கடைசி கட்டத்தில் இருக்கிறோம் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே ரஹ்மத்தை விட்டு எங்கள் யாரையும் தூரமாக்கிடாதே யா அல்லாஹ் உனது ரஹ்மத்தை நசீபாக்கி யா அல்லாஹ் எங்களது பெற்றோர்களுக்கு ரஹ்மத்தை நசீபாக்கி யா அல்லாஹ் எங்களது குழந்தைகளுக்கு நசீபாக்கி யா அல்லாஹ் எங்களது குடும்பத்தினர்களுக்கு நசீபாக்கி யா அல்லாஹ் பூரா உலக முஸ்லிம்களுக்கும் அந்த பாக்கியத்தை நசீபாக்கி வை யா அல்லாஹ் யாரையும் தூரமாக்கிடாதே யா அல்லாஹ் யாரையும் தூரமாக்கிடாதே யா அல்லாஹ் அனைவரும் நல்லுள்ளம் படைத்தவர்கள் யா அல்லாஹ் நாங்கள் நல்லவர்கள் செய்யணும் என்ற ஆசையோடு இருக்கிறோம் யா அல்லாஹ் ஆனால் சூழல் உறுதியில்லை யா அல்லாஹ் சந்தர்ப்பம் கிடையவில்லை யா அல்லாஹ் சிறுபான்மையாக வாழ்றவர்கள் யா அல்லாஹ் எங்களோட சூழல் மோசம் யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களோட சூழல் மோசம் யா அல்லாஹ் யா அல்லாஹ் நாங்கள் பெரும்பான்மை அந்நியவர்களோடு இருக்கிறோம் யா அல்லாஹ் எங்களுக்கு நீ உதவி செய்யணும் யா அல்லாஹ் எங்களுக்கு நீ வழிகாட்டணும் யா அல்லாஹ் எங்களை நீ கைவிட்டுட கூடாது யா அல்லாஹ் எங்களை நீ கபூல்
கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். எங்களை நீ பொருந்திக்கோ யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு செய்த ஏற்பாடுகள் செய்த அனைவரையும் நீ பொருந்திக்கோ யா அல்லாஹ். வந்திருக்கக்கூடியவர்கள் தியாகத்தோட வந்திருக்கிறாங்க யா அல்லாஹ். யா அல்லாஹ் கஷ்டத்தோட வந்திருக்கிறாங்க யா அல்லாஹ். பல தேவைகளை பின்படுத்திட்டு வந்திருக்கிறாங்க யா அல்லாஹ். இவர்கள் யாரையும் வீணாக்கி விடாத யா அல்லாஹ். இவர்கள் யாருக்கும் அவனுடைய பாக்கியம் இல்லாமல் தூரமாக்கி விடாத யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக்கோ யா அல்லாஹ். இந்த நிகழ்ச்சிக்கு பங்களித்தவர்கள், இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள், அவர்கள் அனைவரையும் நீ பொருந்திக்கோ யா அல்லாஹ். எங்கள் அனைவரது பாவங்களையும் மன்னிச்சிரு யா அல்லாஹ். எங்களுக்கு நீ ஹிதாயத்தை நசீபாக்கி யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றுவே யா அல்லாஹ். யா அல்லாஹ் எத்தனையோ நோயாளிகள் இருக்கிறாங்க யா அல்லாஹ். சென்ற ரமலான்ல அதிகமான நல்லவர்கள் செய்தார்கள் யா அல்லாஹ். ஆனா இந்த ரமலான்ல கண்ணீரோட இருக்கிறாங்க யா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களை காஃபி ஏற்றக்கூடிய அல்லாஹ், அவர்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கூடிய அல்லாஹ், அமல் செய்யக்கூடிய நல்ல சக்தியை கூடிய அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, எத்தனையோ கடனாளிகள் இருக்கிறாங்க யா அல்லாஹ். கடன் சுமைகளோட இருக்கிறாங்க யா அல்லாஹ். யா அல்லாஹ் எத்தனையோ சுமையாளிகள் இருக்கிறாங்க யா அல்லாஹ். மனசுல பலவிதமான சுமைகளோடு இருக்கிறோம் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, இரக்கத்துக்குரியவனே, சுமைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்தவன் நீ யா அல்லாஹ். சுமைகள் அனைத்தையும் நீக்கிறவன் நீ யா அல்லாஹ். கடனை பூர்த்தி செய்தவன் நீ யா அல்லாஹ். உன்னுடைய தவறுகளுக்கு வேற யாரும் இல்லை யா அல்லாஹ். தேவையோட கையேந்துறோம் யா அல்லாஹ். தௌபாவோட கையேந்துறோம் யா அல்லாஹ். நல்லவர்களை செய்யணும் என்ற ஆசையோட கேட்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய தேவைகள், ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் நீ நிறைவேற்றுவே யா அல்லாஹ். யா அல்லாஹ் நோயாளிகளுடைய நோய்களை குணப்படுத்தி யா அல்லாஹ். கடனாளிகளுடைய கடன்களை நிவர்த்தி செய்ய யா அல்லாஹ். சுமையாளிகளுடைய சுமைகளை நீக்கிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாட்டு நிலைமையை சீராக்கிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாட்டு நிலைமையை சீராக்கிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்க தேவையுள்ளவர்கள் யா அல்லாஹ். நாங்க வேலைக்கிடமானவர்கள் யா அல்லாஹ். நாங்க பாவம் செய்தவர்கள் யா அல்லாஹ். அந்த பாவத்தை மனப்பூர்வமாக ஒப்புக்கொள்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை நீ மன்னிக்கொள்ளும் யா அல்லாஹ். எங்களை மன்னிச்சு எங்களை நாட்டு நிலைமையை சீராக்கொள்ளும் யா அல்லாஹ். எங்களுக்கு மன்னியவர்களுக்கு மத்தியில் ஒத்துமையை உண்டாக்கிட்டாய் யா அல்லாஹ். புரிந்துணர்வு இல்லாமல் இருக்கிறது யா அல்லாஹ். விட்டு கொடுப்பு இல்லாமல் இருக்கிறது யா அல்லாஹ். விட்டு கொடுப்பு இல்லாமல் இருக்கிறது யா அல்லாஹ். நல்லெண்ணம் இல்லாமல் இருக்கிறது யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, நான் இந்த நல்லெண்ணத்தை உண்டாக்கி யா அல்லாஹ். புரிந்துணர்வு உண்டாக்கி யா அல்லாஹ். விட்டு கொடுப்பை உண்டாக்கி யா அல்லாஹ். மஸ்ஜிதுகளை பாதுகாத்து யா அல்லாஹ். மஸ்ஜிதுகளை பாதுகாத்து யா அல்லாஹ். எத்தனையோ இழப்புகளை சந்திச்சு இருக்கிறோம் யா அல்லாஹ். எத்தனையோ இழப்புகளை சந்திச்சுட்டு கவலையோடு இருக்கிறோம் யா அல்லாஹ். உன்னைய தவிரங்களுக்கு வேற யாரும் இல்லை யா அல்லாஹ். நீ எங்களோட ரப்பு என்பதனால் பொறுமையாக இருக்கிறோம் யா அல்லாஹ். நீ எங்களை இறைச்சல் என்பதனால் ஆறுதல் அடைந்திருக்கிறோம் யா அல்லாஹ். அந்த யா அல்லாஹ் சோதனைகளை திருத்தி கண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். எந்த ஒரு விமர்சனமும் இல்லை யா அல்லாஹ். எந்த ஒரு குற்றமும் இல்லை யா அல்லாஹ். நிச்சயம் எங்களோட பாவங்கள் யா அல்லாஹ் இதற்கு காரணம். நாங்கள் தௌபா செய்கிறோம் யா அல்லாஹ். நாங்கள் குற்றங்களை ஒத்துக்கொள்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களோட தௌபாவை கொண்டு நாட்டு நிலைமையை சீராக்கி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீ உதவி செய்ய அல்லாஹ். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீ உதவி செய்ய அல்லாஹ். வெள்ளத்தினால் எத்தனையோ குடும்பங்கள் உரிமைகளை இழந்திருக்கிறாங்க யா அல்லாஹ். சந்தோஷங்களை இழந்திருக்கிறாங்க யா அல்லாஹ். யா அல்லாஹ் சஹரத்துடைய ஏற்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க யா அல்லாஹ். சஹரத்துடைய ஏற்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க யா அல்லாஹ். யா அல்லாஹ் உலகளாவிய முஸ்லிம்களே பல கஷ்டத்தில் இருக்கிறோம் யா அல்லாஹ். நாம் அனைவரும் உம்மத்தை ஹபீப் யா அல்லாஹ். உனது ஹபீபுடைய உம்மத்தை யா அல்லாஹ். எங்களுக்கு நீ உதவி செய்யணும் யா அல்லாஹ். எங்களுக்கு நீ உதவி செய்யணும் யா அல்லாஹ். எங்களுக்கு நீ உதவி செய்யணும் யா அல்லாஹ். எங்களுக்கு நீ உதவி செஞ்சிரு யா அல்லாஹ். எங்களுக்கு நீ உதவி செஞ்சிரு யா அல்லாஹ். எங்கள் அனைவரையும் பொருந்திக்கோ யா அல்லாஹ். கேட்ட அனைத்து விஷயங்களையும் கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். பேசின விடயங்கள் அமலுக்குரிய பாக்கியத்தை யா அல்லாஹ். அமலுக்குரிய பாக்கியத்தை யா அல்லாஹ். இவ்வளவு பெரும் பெரும் நல்ல ஹதீஸ்களை கேட்டும் அமலை விட்டு தூரமாக்கிடாதே யா அல்லாஹ். அமலை விட்டு தூரமாக்கிடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் தொழும் பொழுது உள்ளச்சத்துடன் தொழுற பாக்கியத்தை தந்திரு யா அல்லாஹ். தக்பீர் கட்டினாலும் உனது சிந்தனை இல்லாமல் தவிக்கிறோம் யா அல்லாஹ். சுஜூதுல கூட சிந்தனை இல்லாமல் தவிக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் மன்னிச்சிரு யா அல்லாஹ். பக்குவத்தை தா யா அல்லாஹ். பேணுதலை தா யா அல்லாஹ். ஈமானை தா யா அல்லாஹ். தக்வா நசீபாக்கி யா அல்லாஹ். இஸ்திகாமத்தை நசீபாக்கி யா அல்லாஹ். மாஃபிரை கிருபை கொண்டு துஆவை கபூல் செஞ்சுக்கோ ரப்பே. கபூல் செஞ்சுக்கோ ரப்பே. கபூல் செஞ்சுக்கோ ரப்பே. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم وصلى الله تعالى وسلم على خير خلقه وصحبه وسلم والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمه الله وبركاته.